வீடியோவில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் இந்த 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஏன்னா 5 மார்க்ஸ் ரொம்பவே ஈஸி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு 5 இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 4 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோவில் 4 ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸ் லா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது லாஸ்ட் மினிட்ல முடிஞ்ச அளவு நீங்கள் 5 இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட், ப்ரொவிஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படின்றது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். இந்தந்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ், இந்தந்த ரூல்ஸ் தான் இருக்குது, இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு போக முடியும். இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 10 மார்க் ப்ராப்ளம் 4 இயரோட 10 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3 இயர் கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சாப்டரில் இருந்து தான் ப்ரொஃபஷன் அது மட்டும் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் நம்பர் நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு வந்து என்ன 5 இயர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா, ஒரு முறை ஃபார்மேட்டை ஞாபகப்படுத்திக்கலாம். ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 4 டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, டீம்டு டு பி லெட் அவுட், செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ஃபார் ரெசிடென்ஸ், செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இதில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அவுட்டு, டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ரெசிடென்ஸாக இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நில் தான். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. மறுபடி அதிகமாக இருக்கிற அந்த அமௌண்ட்டையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் லெஸ் அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு பேர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவை ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கள். விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம் சால்வ் பண்ண முடியும். 5 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் செக்யூர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாமா? நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முனிசிபல் வேல்யூ 60,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 66,000, ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ 63,000 per annum, ஆக்சுவல் ரெண்ட் இஸ் 66,000 per annum, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 30th 6 2023, டேட் ஆஃப் லெட்டிங் 1/10/2023. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நவம்பர் 2024 கொஷின் பேப்பர். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு 22-23 நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? 24-25 கொஷின் பேப்பர். ஸோ 23-24 ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, 23-24 அப்படின்னும் போது மார்ச் மந்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ மார்ச் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க எப்போ வந்து அதை வந்து ஹவுஸை வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் தான் வந்து லெட் அவுட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை மந்த் வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு அந்த ஹவுஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. மார்ச்சில் இருந்து
அக்டோபர் வரைக்கும் 6 months அது வேக்கண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அடுத்த 6 monthsக்கு தான் அது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளமில் இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து இது வந்து ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நவம்பர் 2024 கொஷின் பேப்பரோடது. எப்போவுமே ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஹவுஸ் தான் இல்லையா? ஸோ இது வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் லெட்டிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டேட் ஆஃப் லெட்டிங் அப்படின்னும் போது லெட் அவுட் ஹவுஸு. ஸோ ஒரே ஒரு ஹவுஸுக்கு தான் இன்ஃபர்மேஷன். இது வந்து பர்டிகுலர்ஸு. ஃபார்மேட் எப்போவுமே எடுத்து எழுதுங்க. ஹெட்டிங்கெல்லாம் எடுத்து எழுதுங்க. எல்லாத்துக்குமே ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு உங்களுக்கு ப்ராப்ளம் பேப்பரில். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது என்ன வேல்யூவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூவில் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். நான் வந்து 5 year கொஷின் பேப்பர் அப்படின்றதுனால ஷார்ட்டாக எழுதி போடுறேன். இல்லைனா வீடியோ லென்த் உங்களுக்கு என்னவாயிடும், அதிகமாகிடும். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 60,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 66,000. ஸோ ரெண்டுத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். 60,000, 66,000. ஸோ கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணும்போது விச்சவர் இஸ் ஹையர். ஓகேவா? அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். எது வந்து விச்சவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 தான் ஹையர். அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு இல்லையா? ஸோ நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணுறேன். விச்சவர் இஸ் லெஸ், அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? ஸோ விச்சவர் இஸ் லெஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ இஸ் 63,000. ஸோ விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 63,000 தான் உங்களுக்கு லெஸ் இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஃபார்மேட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆக்சுவல் ரெண்ட்டை. ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டில் வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட் வேக்கன்சி இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவல் ரெண்ட்டு 66,000 பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கான ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் பண்ணது 6 months தான் லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 66,000 பெர் ஆனம் அப்படின்னா 6 மாதத்துக்கு தான் நமக்கு என்ன தேவை, அமௌண்ட்டு தேவை. ஆக்சுவல் ரெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 மாதத்துக்கு 66,000 அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணினா ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கிடைக்கிது, 33,000. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது விச்சவர் இஸ் ஹையர் அதுதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இப்போ நான் இந்த 63,000 எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் 33,000ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 63,000 தான் இல்லையா? விச்சவர் இஸ் ஹையர். ஸோ இந்த விச்சவர் இஸ் ஹையர் தான் என்னது, நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ 63,000. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த வேக்கன்சி, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு இதை மட்டும் இந்த 5 கொஷின் பேப்பர்லேயுமே நான் சொல்லித்தரேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆன்சர் போடுறீங்க. ஸோ இங்கே வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆக்சுவல் ரெண்ட் எடுத்துக்கக்கூடாது. இது நவம்பர் 2024 கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். அடுத்து நம்ம நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 23ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஷின் நம்பர் அப்படின்றத சொல்கிறேன் நான். கொஷின் நம்பர் 17ல் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேல்குலேட் நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த டெனண்ட். ஸோ நான் கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு தானே ஃபார்மேட் காட்டினேன். இதில் வந்து நெட் ஆனுவல் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. கிராஸ்
ஆனுவல் வேல்யூவும் நில் தான் செல்ஃப் ஆக்குபைடுக்கு, நெட் ஆனுவல் வேல்யூவும் நில் தான். ஸோ ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்ளம்ஸையும் 5 கொஷின் பேப்பரையும் சால்வ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கம்பேர் பண்ணணும்? முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் ஒவ்வொரு முறையும் காட்ட தேவையில்லை. ஸோ 28,000 நான் ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ? 34,000. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் விச் எவர் இஸ் ஹையர் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து எழுதிப்போம். ஸோ 34,000. அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,000ன்னு கொடுத்துருக்காங்க. 35,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 தான் என்னது கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே கிடையாது. ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மந்த்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட் 3,000 பெர் மந்த்து. ஸோ 3,000 அப்படின்னும் போது 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 36,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ எது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 தான். அப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000. எதனால நான் இந்த சாப்டர் ரிவிஷன் பண்ண சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நவம்பர் 2022 கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இதில் 5 மார்க்கில் ஹவுஸ் ரெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 17 தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021-22. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆனுவல் ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட் ஃபார் எத்தனை மந்த் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட் அப்படின்னா 12 மந்த்ஸுமே இட் இஸ் வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ் டியூ டு வேக்கன்சி வந்து 18,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் நீங்களே வந்து அசம்ஷன் எடுத்து எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். இது வந்து செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அந்த மாதிரியும் எடுத்து எழுதி சம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, லெட் அவுட்டாக அது என்ன அப்படின்றது கொடுக்கல. எந்த ப்ராப்ளம் போட்டாலுமே நீங்கள் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதை வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹிண்ட் எடுத்து எழுதிடலாம். உங்களோட ப்ராப்ளமில் என்ன எழுதிடலான்னா ப்ராப்பர்ட்டி பி இல்லையா? ஸோ 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி பி வந்து அஸ்யூம்ட் அஸ் செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு போட்டுக்கோங்க. சின்ஸ் நத்திங் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம், ப்ராப்பர்ட்டி பி இஸ் செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு அஸ்யூம் பண்ணதா நீங்களே இன்ஃபர்மேஷன் எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி ஏ, ப்ராப்பர்ட்டி பி. கண்டிப்பாக ஏ வந்து லெட் அவுட் தான், ஏன்னா ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து லெட் அவுட் தான். பி தான் நம்ம செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்கிறோம். இது வந்து நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க. இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு முனிசிபல் ரெண்டல் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 80,000. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி ஏக்கும் 80,000, ப்ராப்பர்ட்டி பிக்கும் 80,000. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது. எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடி பார்க்கும்போது உங்களோட இன்கம் என்னன்னு தெரியும் போது இதோட முனிசிபல் ரெண்டல் வேல்யூ என்னன்னு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக வேணால் இங்கே எழுதலாமே தவிர மற்றபடி நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஃபேர் ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 தான் ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே நான் 78,000 எடுத்து எழுதிடுறேன்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா விச்சவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 80,000 தான் ஹையர். இங்கே அதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. கரெக்டாக கிராஸ் ஆனுவல் வேல்யூவே கண்டுபிடிக்க போகிறதில்ல. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. 85,000, 76,000. இந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்து எழுதுகிறோமே தவிர கேல்குலேஷனுக்கு கிடையாது, செல்ஃப் ஆக்குப்பைடை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா விச்சவர் இஸ் லெஸ் தான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஓகேவா? ஸோ இந்த 80,000 எடுத்து எழுதிட்டேன். இதெல்லாம் இங்கே அப்ளிகபிளே கிடையாது, செல்ஃப் ஆக்குப்பைடு. இந்த 3 இன்ஃபர்மேஷனும் ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆனுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆனுவல் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 72,000. நான் சொன்னேன் இல்லையா, நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இதை என்னவா எடுத்துக்கிறேன், செல்ஃப் ஆக்குப்பைடு இல்லையா. இப்போ இந்த ஆனுவல் ரெண்ட் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கவனிங்க, லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி. ஈஸியான ப்ராப்ளம் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த 5 கொஷின் பேப்பரில் என்னென்ன வருதோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். பேஜ் நம்பர் 6.19 ரெட்டி புக்கில் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேக்கன்சி வருது. வேக்கன்சி வந்து வித்தவுட் அன்ரியலைஸ்டு ரெண்ட். இப்போ நம்ம போடுற ப்ராப்ளமில் என்ன கிடையாது, அன்ரியலைஸ்டு ரெண்ட் கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆக்சுவல் ரெண்ட்டையும் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல்ஸ். இப்போ நான் ஆக்சுவல் ரெண்ட் என்னது 72,000, எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்கா, இல்லை, ஸோ விட்டுடுங்க. அடுத்து இஃப் ஆக்சுவல் ரெண்ட் ஃபார் த பீரியட் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஆமாம், ஆக்சுவல் ரெண்ட் என்னவா இருக்குது, எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட கம்மியாக இருக்குது. என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் மைனஸ் வேக்கன்சி ரெண்ட் இஸ் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ. உங்களோட எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டில் இருந்து நீங்கள் வேக்கன்சி ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 தான் ரூல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹையராக இருந்தால் ஃபஸ்ட்டு ரூல்ஸை அப்ளை பண்ணணும். இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டில் இருந்து வேக்கன்சியை மைனஸ் பண்ணுறேன். ஓகே, வேக்கன்சியை எதால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. 2த்தை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வேக்கன்சியை மைனஸ் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எவ்வளோ, 80,000. இப்போ நம்ம கொஷின் பேப்பரில் வேக்கன்சி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். வேக்கன்சி அமௌண்ட் வந்து 18,000. ஸோ 80,000லேருந்து 18,000 நான் மைனஸ் பண்ணுறேன், 62,000. இதுதான் உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ மேம் இந்த ப்ராப்ளமில் ஆனுவல் ரெண்ட் கம்மியாக இருந்தது, அதனால் இதில் நீங்கள் வேக்கன்சியை மைனஸ் பண்ணீங்க. ஆனுவல் ரெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட்டை தான் நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சுதா? நவம்பர் 2022 கொஷின் பேப்பர் இந்த ப்ராப்ளம். ஓகே, வேக்கன்சி மட்டும் கொடுத்துருந்தா. அடுத்து நம்மக்கிட்ட இருக்க கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கொஷின் பேப்பர் இல்லை, அதனால் நான் கொஷின்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். நவம்பர் 2020 Ravi owns a big house. 50% of the house is let out for residential purpose of monthly rent of rupees 10,000. 25% of the area is self-occupied for own residence and remaining 25% is used for own business. Municipal valuation of the house is rupees 2 lakh. Fair rent is rupees 2 lakh 10,000. Find out the gross annual value கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய வீடு ரவிக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுலேயே 3 பார்ட் இருக்குது. அவர் அதில் பாதியை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லெட் அவுட் பண்ணியிருக்காரு. மீதி பாதியில் 25% செல்ஃப் ஆக்குபைடு, 25% வந்து ஃபார் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா? கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடுக்கு என்ன கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம், அவ்வளோதான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிஸ்டர் ரவி ஃபார் த இயர், எந்த இயர் அதெல்லாம் தெளிவாக எழுதிட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ நான் இங்கே பர்டிகுலர்ஸ் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு லெட் அவுட்டு இல்லையா, ஸோ லெட் அவுட் எழுதிக்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ் ஒன்று இருக்குது, செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் பிஸ்னஸ். பொதுவாக இந்த பிஸ்னஸ் வந்து வேறு இன்கமில் போயிடும், இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே வராது. 50% லெட் அவுட், கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதுங்க. 25% வந்து ஃபார் ரெசிடென்ஸ், 25% ஃபார் பிஸ்னஸ். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ இதுக்கு பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிளே கிடையாது. ரெசிடென்ஸில் வந்து நீங்கள் என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து எழுதிக்கலாம். ப்ராப்ளம் உங்களுக்கு போட தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம முனிசிபல் வேல்யூஷன், ஃபேர் ரெண்டல் வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூன்னு எடுத்து எழுதிக்கிறேன், ஃபேர் ரெண்டல் வேல்யூன்னு எடுத்து எழுதிக்கிறேன். எடுத்த உடனே வேகமாக அப்படியே எடுத்து எழுதிடாதீங்க, இது நல்லா கவனிங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மொத்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை வந்து பிரிச்சிருக்கோம். 50% லெட் அவுட், 25% ஃபார் ரெசிடென்ஸ், 25% ஃபார் பிஸ்னஸ் இல்லையா? அப்போ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ? 2 lakhs. 2 lakhsல 50% தான் இங்கே வரும். 2 lakhsல 50% எவ்வளோ? 1 lakh. மீதி வந்து 1 lakh பாதியாக பிரிஞ்சிடும். அப்போ 50,000 ஓகேவா? கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்ளிகபிளே கிடையாது. நீங்கள் இந்த செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் பிஸ்னஸ் காட்டவும் தேவையில்லை, ஏன்னா வந்து இது பிஸ்னஸில் போயிடும், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் போயிடும். ஓகேவா? நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடில் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ, மொத்த ஹவுஸுக்கு தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ 2,10,000. ஸோ 2,10,000 மொத்த ஹவுஸுக்கு, அதில் 50%னா பாதி, 2,10,000ல பாதி எவ்வளோ? 1,05,000. ஓகேவா? ஸோ இந்த 1,05,000ல பாதி தான் என்னது? செல்ஃப் ஆக்குபைடுக்கு வரும். அப்போ 1,05,000ல பாதி எவ்வளவோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு தான், நம்ம வெறும் லெட் அவுட்டுக்கு கண்டுபிடிச்சா போதும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இங்கே என்ன வரும் உங்களுக்கு? விச்சவர் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ விச்சவர் இஸ் ஹை தான் என்னது நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ 1,05,000 தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டு. ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. சம்மில் நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் இல்லை, மறுபடியும் நான் 1,05,000 தான் எடுத்து எழுதிக்கிறேன். இது எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், மந்த்லி ரெண்ட் ஆஃப் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 மந்த்லி வேல்யூ அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 12 மந்த்துக்கு 10,000 × 12 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,20,000. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா விச்சவர் இஸ் ஹையர், அதுதான் என்னது? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. விச்சவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் என்னது? ஹையர். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ? 1,20,000. நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ரெசிடென்ஸ்க்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது, பிஸ்னஸ்க்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ நம்ம போட்டு பார்த்தது நவம்பர் 2020 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா? 2019 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நவம்பர் 2019ல் என்ன கொஷின் நம்பர் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கேட்டிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். கொஷின் நம்பர் 16. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ இந்த ஃபாலோயிங் கேசஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 1920 கேட்டிருக்காங்க. ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட்டு. இதில் அன்ரியலைஸ்டும் இல்லை, வேக்கன்சியும் இல்லை. அன்ரியலைஸ்டு வேக்கன்சி இருந்ததுனா தான் நீங்கள் கொஞ்சம் கவனித்து போடுற மாதிரி இருக்கும், ரூல்ஸை ஞாபகம் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிடுங்க ஹெட்டிங். அண்ட் யாரோடது அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம், எந்த இயர் அப்படின்றதையும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஃபார் த அகாடமிக் இயர் 1920. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 3 ப்ராப்பர்ட்டிக்கு எழுத போகிறோம். ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 3. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. எல்லாமே என்னது தான்? லெட் அவுட்டு. நமக்கு வந்து ப்ராப்ளமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி காட்டிடணும் எப்போவுமே. பர்டிகுலர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? முனிசிபல் ரெண்டல் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணணும். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிக்கும் எடுத்து எழுதுகிறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 86, 42, 50. ஓகேவா? 86, 42, 50.
எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபேர் ரெண்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 87, 50, 70. ஓகே, எடுத்த உடனே லைனாக எழுதிடாதீங்க. இங்கே தான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ இருக்குது. சின்ன சின்ன தப்பு தான் நம்ம பண்ணுறது. ஸோ விச்சவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 87, இதில் 50, இதில் 70. ஓகேவா? அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்டில் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் லெஸ், அதுக்கு பேர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ இல்லையா? ஸோ விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 84, 64 நில். 84, 64 நில் இல்லையா? ஸோ நில் எடுத்து எழுதிடுங்க. இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்காக அது கம்மின்னு எழுதக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 70 தான் போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கலன்னா நம்ம கம்பேரே பண்ண போகிறது இல்லை. இங்கே கம்பேர் பண்ணுங்கள். விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னா இங்கே 84, இங்கே வந்து 50 கம்பேர் பண்ணியாச்சா? அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்? ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர், அதுதான் என்னது நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். 83, 92, 79. 82, 92, 79. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணுறேன். எது ஹையர்? 84, இதில் 92, இதில் 79. ஓகே, ஸோ என்ன கிராஸ் ஆனுவல் வேல்யூ? 84, 92, 79. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. அடுத்து 2018 கொஷின் பேப்பரில் என்ன ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 16 கேட்டிருக்காங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர், இதில் பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் ரெக்கவர்டு கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அன்ரியலைஸ்டு ரெண்ட் ரெக்கவர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணுறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன் 25,500. ஓகேவா? அடுத்து ஃபேர் ரெண்டல் வேல்யூவோட கம்பேர் பண்ணுறேன் 37,500. ஸோ கம்பேர் பண்ணினா நமக்கு விச்சவர் இஸ் ஹையர் இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கணும். 37,500 தான் ஹையர். அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க 40,000. இங்கே நம்ம கம்பேர் பண்ணும்போது விச்சவர் இஸ் லெஸ் எடுத்து எழுதணும். ஸோ எது கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 37,500 தான் கம்மியாக இருக்குது, எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 4,000 பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆக்சுவல் ரெண்ட் இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணணும். 4,000 × 12 கேல்குலேட் பண்ணினா 48,000. இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹை, அதுதான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ 48,000 அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ 48,000. இங்கே அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் டாட்டர்ஸ் மேரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். உங்களோட ஃபார்மேட்டில் முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணால் கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு லோன் இருக்குது. ஓகேவா? இப்போது நான் முனிசிபல் டேக்ஸையும் அடுத்து என்ன பண்ணிடுறேன்? மைனஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இங்கே முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2,250 மைனஸ் பண்ணினா நமக்கு 45,750 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. இதில் இருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. 45,750ல் 30% கண்டுபிடிச்சிங்கன்னா 13,725 கிடைக்கும். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கிது? 32,025 கிடைக்குது. 32,025 கிடைக்குது. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ப்ராப்ளமில் இன்னொரு 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் டாட்டர்ஸ் மேரேஜ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் டிடக்ஷன் பண்ண முடியும், டாட்டர்ஸ் மேரேஜ் அலோடு இல்லை. அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு ரெக்கவர்டு. அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு ரெக்கவர்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா ஆக்சுவல் ரெண்ட்டில் மைனஸ் பண்ணுவோம். இது ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா
நீங்கள் இந்த ஸ்டெப்பு போடுறீங்க இல்லையா, போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணால் 2500 ஆட் பண்ணுவீங்களான்னா கிடையாது. எவ்வளோ ஆட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டில் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% இருக்குது இல்லையா, அந்த 30%-ஐ மைனஸ் பண்ணிடணும். அதாவது 30% ஆஃப் 2500 மைனஸ் பண்ணிடணும். 30% ஆஃப் 2500 கண்டுபிடிச்சிங்கன்னா 750 வரும். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அன்ரியலைஸ்டு ரெண்ட்டில், ஓகேவா? ஸோ 30%-ஐ கண்டுபிடிச்சி இந்த 750-ஐ மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1750 இதை தான் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் என்னது, நெட் ஆனுவல் வேல்யூ, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை ரெக்கவர்டாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது கூட சப்ஜெக்ட் டு அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதை லெஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். 33,775 நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 5 இயர் கொஷின் பேப்பரில் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அன்ரியலைஸ்டு ரெண்ட், வேக்கன்சி, அன்ரியலைஸ்டு ரெண்ட் ரெக்கவர்டு, இதை நல்லா தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளமில் நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். நன்றி.